சூனப்பின் தளத்துக்கு வரவேற்கிறேன். பங்களாதேஷ்ல இப்ப நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது அரசியல் சார்ந்த பிரச்சனைகள், அது மதம் சார்ந்த பிரச்சனைகளே கிடையாது. அங்க முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்கள், இப்ப எப்படி நம்ம மோடிக்கு எதிராக இந்தியாவுக்குள்ள எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்குதோ, அதே போல முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்புகள் அந்த நாட்டுல இருந்திருக்குது. இத்தனை நாள ஹசீனா ஷேக் ஹசீனா அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வச்சிருந்தாங்க. எப்படி மோடி இப்ப எப்படி அடக்கி வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி இப்ப அந்த பிரச்சனைகள் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் கடைசியில இப்ப ஷேக் ஹசீனா ஆட்களை அடிக்கிறது கொள்றது இப்படிலாம் பண்றாங்க. அதுல இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க, முஸ்லீம்களும் பாதிக்கப்படுறாங்க. அது அரசியல் நிகழ்வு. அது ஏன்னா நிறைய இன்னும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகள் இருந்துச்சோ, ஷேக் ஹசீனாவுடைய என்னென்ன ஒரு ஞாபகார்த்தமா என்னென்னலாம் கட்டி வச்சிருந்தாங்களோ அதனாலதான் அவங்க உடைக்கிறானுங்க. இதுல இந்து முஸ்லீம்னு சொல்றது ஒரு தேவையில்லாத வேலை. அது ஒண்ணு ரெண்டு நடக்கலாம். எப்படி இங்க இந்தியாவிலேயே நடக்குதோ அது போல ஒன்று ரெண்டு நடக்கலாம். அது காலப்போக்கில் அது மாறும். இப்ப இது சம்பந்தமா ஒரு வட மாநில இளைஞர் பேசியிருக்கிறாரு. அருமையான காணொலி அது. அவர் அதுல என்ன சொல்றாருனாக்க, அவரு சொல்றது அப்படின்னு நான் தமிழ் படுத்தி நான் பேசுறேன் பாருங்க. மோடி மீடியா பங்களாதேஷ் செய்திகளை தினம் தினம் கொண்டு வருகிறார்கள். ஏதோ பங்களாதேஷ் இந்தியாவுக்குள் இருப்பது போலவும் மணிப்பூர் பங்களாதேஷுக்கு வெளியில் இருப்பது போலவும் காட்டுகிறார்கள். இந்த வெட்கம் பெற்றவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், 1.5 வருடங்களாக மணிப்பூர் பற்றி எரிகிறதே, தங்கைகள் பெண் பிள்ளைகள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்படுகிறார்களே, கொலை செய்யப்படுகிறார்களே, வீடுகள் சூறையாடப்படுகிறதே, இது பற்றி என்றாவது இந்த அரசு வாதிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அந்த காணொலியை பாருங்க. मोदी मीडिया बांग्लादेश की खबरें तो ऐसे दिखा रहा है जैसे बांग्लादेश भारत में ही है, लेकिन मणिपुर இந்த அளவு ஒரு ஆக்ரோஷமாகவும் வேதனையோட அவர் பேசுறாரு. बनता कि भैया 1.5 साल से मणिपुर जल रहा है, हमारी ही बहन बेटियों को नंगा किया जा रहा है, वहां लोगों की हत्या की जा रही है, लोगों को बेघर किया जा रहा है, उस पर सरकार कुछ बोले। जो हमारे पड़ोसी मुल्क बांग्लादेश में है। அடுத்து பாருங்க, அந்த பாஜக மந்திரி பார்லிமெண்ட்ல பேசுறாப்ல. அவர் என்ன சொல்றாரு, பங்களாதேஷில் இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களை காக்க அரசு முனைப்போடு செயல்படுகிறது, ஆனால் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் இது பற்றி வாயே திறப்பதில்லை அப்படின்னு ஒரு முழு பூசணிக்க அப்படியே பொய் தானே, பொய்ய பேசுறாப்புல. உடனே அங்க காங்கிரஸ் எம்பிக்கு எல்லாம் பயங்கர குரல் கொடுத்து பொய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுக்கிறத பாக்குறோம். அதுக்கு பிறகு அந்த இளைஞர் இந்த காணொலியை பார்த்துட்டு மேற்கொண்டு பேசுறாரு பாருங்க. நீ மணிப்பூர் மக்களுக்காக பேசுகிறாய், கடந்த 1.5 வருடமாக அந்த காணொலிக்கு பதில் கொடுக்கிற விதமா பேசுறாரு பாருங்க. நீ மணிப்பூருக்காக பேசியிருக்காருன்னு, கடந்த 1.5 வருடமாக மணிப்பூர் பற்றி இருக்கிறதே, நீயோ உனது பிரதம மந்திரியோ இன்று வரை சென்றீர்களா? சென்று அவர்களை பார்த்தீர்களா? அவர்களின் துக்கத்தில் பங்கு கொண்டீர்களா? நிலைமை இப்படி இருக்க நீ பங்களாதேஷ் இந்துவுக்கு நீ போய் பங்களாதேஷ் இந்துவை தான் போய் காக்க போறியா? நீனு இந்திய நாட்டு இந்துக்கள் அவர்கள் மேல என்ன உனக்கு வெறுப்பு? அவர்களின் பெண்கள் நிர்வாணப்படுத்தி கற்பழிக்கப்படுகிறார்களே, இந்து பிள்ளைகள் பேப்பர் லீக் ஆகிறது, பரீட்சையில் அவர்கள் கடுமையா உழைச்சு பரீட்சை எழுத போற டயத்துல பேப்பர் லீக் ஆகிறது, எல்லாம் இந்து பிள்ளைகள் தானே. 1.5 வருடமாக இந்திய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அப்பெல்லாம் எங்க போன? எல்லாம் இந்துக்கள் தானே. அவர்கள் மேல என்ன வெறுப்பு உனக்கு? ஜந்தர் மந்தர்ல பைல்வான் இந்து பிள்ளைகள் கற்பழிப்பு குற்றவாளியை நீக்க சொல்லி நீதி கேட்டு போராடினார்களே, அவர்கள் மீது உனக்கு என்ன வெறுப்பு? அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்த நீனு? இதையெல்லாம் விட்டு பங்களாதேஷ் இந்துக்களை நீ காக்க போகிறாயா? முதலில் நமது நாட்டு இந்துக்களை காப்பாத்து, பிறகு பங்களாதேஷுக்கு போகலாம் அப்படின்னு அந்த இளைஞர் முடிக்கிறாரு. இந்த காணொலி வட மாநிலங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. யாரெல்லாம் பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ போடப்படுது, ஷேர் பண்ணப்படுது. ஏன்னா அந்த அளவு மக்கள்
வெறுத்து போயிருக்கிறாங்க. நீ வந்து இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி நாடகம் ஆடுறியே, பங்களாதேஷ் இந்துக்களுக்கு நாடகம் ஆடுறியே, இந்திய இந்துக்களுக்கு நீ முதல்ல என்ன செஞ்ச அது சொல்லு முதல்ல. இது மேல மேல நம்ம கேட்கலாம், இன்னும் கூட நிறைய இருக்குது. அதாவது தலித் மக்கள் எத்தனையோ, நேத்து கூட பாருங்க, ஒரு தலித் பண்ண 5 பேருக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க மத்திய பிரதேசத்துல. இதுக்காக என்ன குரல் கொடுத்திருக்க நீனு? நேத்து நடந்த விஷயம் அது. அதை கூட தொகுத்து வச்சிருக்கிறேன், அது அடுத்த பதிவுல நம்ம போடலாம். ஆக நீ வந்து இந்த மக்களை வந்து காப்பாத்துறேன், இந்து மதத்தை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நாடகம் ஆடுறிய. நீதான் வந்து பங்களாதேஷ் இந்துக்களை வந்து காக்க போறிய. முதல்ல நீ இந்திய மக்களை வந்து காப்பாத்துப்பா, இந்திய இந்துக்களை காப்பாத்து. அதுக்கப்புறம் அவரை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நீ பங்களாதேஷுக்கு போ. பங்களாதேஷ்ல உள்ள இந்துக்களை போய் நீ எது வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு வா, அங்கேயே கொண்டு வந்து உட்கார வை, அவர்களுக்கு ஓட்டு விட கூட எது வேணாலும் சரி. நீனு முதல்ல இந்திய இந்துக்களை நீ காப்பாத்து, அதுக்கு பிறகு நீ பங்களாதேஷுக்கு போகலாம் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்றாரு. அந்த வீடியோ தான் இப்ப பாருங்க நீங்க. देश में हाल ही में घटा उसको लेके हम सब लोग चिंतित भी हैं। कहा कि हमारे जो वहाँ पर हिंदू और अल्पसंख्यक है उनकी शांति, सुरक्षा और विकास सबको सुनिश्चित किया जाए। लेकिन दुर्भाग्य ये है सर कि कांग्रेस पार्टी के अध्यक्ष ने हिंदुओं की वहाँ पर सुरक्षा की कोई बातचीत नहीं की। 1.5 साल से लगातार मणिपुर की बात कर रहा है, लेकिन तुम्हारे मंत्रालय का कोई नेता, प्रधानमंत्री आज तक मणिपुर होकर नहीं आए, और उसके बाद बांग्लादेश के हिंदुओं की चिंता करते हो। इस देश के हिंदुओं से बैर है, इस देश के हिंदुओं की बहन बेटियों को नंगा किया जाता है, उनसे बैर है, मारा जाता है, उनसे बैर है। इन बच्चों के, हिंदू बच्चों के पेपर लीक होते हैं, उनसे बैर है। 1.5 साल तक ये हिंदू किसान सड़कों पर बैठे रहते हैं, उनसे बैर है। हिंदू बहन बेटियां, पहलवान बेटियां जंतर मंतर पर बैठे रहते हैं, उनसे बैर है। या फिर वो प्रज्वल रेवन्ना जिन हिंदू महिलाओं का बलात्कार करता है, उनसे बैर है। यदि इतना हो तो अपने देश மனசுல உள்ள ஆற்றாமைனா அள்ளி கொட்டுறாரு அந்த இளைஞர். रुकवाना पापा।